சென்னையில் மண்டல அளவில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், எந்தெந்த மண்டலங்கள்ல எந்தெந்த அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக அரசு பணிகளை விரைவுபடுத்துவதற்கு அந்தந்த மாவட்டத்தில் அரசு நிர்வாகத்தினுடைய பணிகள் சரிவர நடைபெறுகின்றதா என்பதை பார்வையிடுவதற்காக பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டது வழக்கம். மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களுக்கும் கிட்டத்தட்ட 2 மண்டலங்களுக்கு ஒருவர் என்ற அடிப்படையிலே மொத்தமாக அந்த மண்டலங்களை எல்லாம் பிரித்து அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையிலே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதன்படி இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷுக்கு வடசென்னையினுடைய திருவொற்றியூர் மற்றும் மணலி மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் அருண்ராஜுக்கு ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை ஆகிய 3 மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மற்ற அமைச்சர்களுக்கு 2 மண்டலங்கள் வழங்கப்பட்ட நிலையில் விஜய் பாலாஜிக்கு 3 மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் பிரபுவசம் கோடம்பாக்கம் மற்றும் வளசரவாக்கம் ஆகிய மண்டலங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து துறை அமைச்சர் வசம் மேலும் 2 மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் வசம் ஆலந்தூர், அடையார் ஆகிய மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் விக்னேஷ் வசம் பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய 15 மண்டலங்களையும் ஒருங்கிணைப்பதற்காக ஆதவ அர்ஜுனா ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஏறக்குறைய 2 மண்டலங்களுக்கு ஒரு அமைச்சர் என்ற அடிப்படையிலே மொத்தமாக 7 அமைச்சர்கள் வரை அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு மண்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களில் ரமேஷ், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அருண்ராஜ், விஜய் பாலாஜி, பிரபு, விஜய் தமிழன் பார்த்திபன், விக்னேஷ் ஆகிய அமைச்சர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மண்டல வாரியாக பொறுப்பு அமைச்சர் என்ற ஒரு நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.